என்னே கேரியோட எங்க போட்டீங்க? வழக்கம் போல உங்க அண்ணா ஜீப் அனுப்ப மறந்துட்டாரு. அவருக்கு நான் சாப்பாடு கொண்டு போறேன். எவ்வளவு தூரம் நல்ல பொருள் நடந்து வாங்க உட்காருங்க. உனக்கு ஏதாவது அவசர வேலை இருக்கும்? ஐயோ ஒரு பொண்ணை பார்க்க போகணுமே. ஒரு மண்ணாங்கடி வேலையும் கிடையாது. எனக்கும் பசிக்குது. அண்ணன் கூட உட்காந்து உங்களுக்கு நானும் சாப்பிடுறேன். வாங்க. ஐயா இது எங்க வைக்கிறது? தலைவரை வச்சிருக்கீங்களா? உட்காருங்க. சாப்பாடுக்கு ஜீப் அனுப்ப விட்டீங்க. டிஃபன் கேரியர் என்ன தானா நடந்து வந்துருமா? ஒருவேளை சாப்பிடலன்னா என்ன கெட்டு போகுது? உடம்பு கெட்டு போகுது. இது கூட தெரியாதா? அண்ணே இப்படி பட்டினி கடந்து பாடுபட்டு வேலை செஞ்சா பாதி சீட்டா கொடுத்துட்டு போற முதலாளி. முதலாளி இள ரத்தம் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாரு. என்ன செஞ்சாரு? பாவம் தோட்ட தொழிலாளிகள் 2 பேரும் சீட்டா ஆனாங்களா? ஏன் முன்னாடியே சாட்டை எடுத்து அவங்கள வரைஞ்சு கட்டிட்டாரு. அப்படியா? ஆமாப்பா. அதுவும் அவங்க டியூட்டியில இல்லாத போது ஏதோ பொழுதுபோக்கா விளையாடி இருக்காங்க. ஏன் எஸ்டேட்ல எப்படி மரியாதை இல்லாம விளையாடலான்னு அவங்கள அநியாயமா தண்டிச்சுட்டாரு. நீங்க பதில் சும்மா இருந்தீங்க. தடுக்கவே இல்லை. அவர் போக்கே என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அவசரப்பட்டு ஏதாவது பேச வேலை போடும் பயப்படுறீங்க. அட நீங்க உழைப்பின் சிகரம், விசுவாசமான ஊழியர். போதும் கோபி கேலி செஞ்சது. வா சாப்பிடலாம். ஆமா உண்மை சொன்னா கேள்வி உங்களுக்கு. இவர் இடத்துல நான் இருந்திருந்தா அவருடைய ஆங்காரத்தை ஒடுக்கி இருப்பேன், திமிர அடக்கி இருப்பேன். போது வாடா சாப்பிடலாம். அண்ணியை எழுத சாப்பிட மாட்டேன். கையில பிசைஞ்சு போடுங்க. பிசைஞ்சுதான் கொண்டு வந்திருக்கேன் கோபி. பிசைஞ்சு உருண்டை பண்ணி போடுங்க. அப்பதான் ருசியா இருக்கும். பாருமா இன்னும் கொஞ்ச நேரம் போனா ஊட்டி விட சொன்னாலும் சொல்லுவாங்க. சின்ன பாப்பா. கோபி என்னடா ஒரு கையில மட்டும் கிளவுஸ்? என்னது ஸ்டைல்? பாபு அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சனே அதே பொண்ணு தானே இது? அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ இன்னைக்கு புடவை கட்டி இருக்கு. வர வர அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளமே தெரியுது. ஏண்டா அவளை ஏற்பாடு பண்ண சொன்னேன், என்ன ஆச்சு? நீங்க சொல்லிட்டீங்க சரி. அது எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு எத்தனை அப்பனோ எத்தனை மாமனோ மச்சானோ முரடனோ நாஞ்சானோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சல்லுன்னு கொண்டு வந்து கண்ணாடி மாளிகளை இறக்கிடுறேன். அப்புறம் அடிடும். அம்மா நமஸ்காரம்மா. நீங்க எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மக தானே? இல்ல கையில பெரம்பு வச்சிருக்கீங்க. ஹெட்மாஸ்டர் மக. எப்படியோ யாருக்கும் மக. கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே. என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம் நான் ஒரு எம்ஏ. இவர் சின்ன வயசுக்காரரா இன்னொரு எம்ஏவை சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? கொஞ்சம் நில்லுமா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன்னு சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபட்டு போச்சே. அவன் ஜெனரலா முதலாளி நல்ல சொல்லதான் இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. 1 மினிட் உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். நெருப்பு கையிலே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி. எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டுறேன். அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே. சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன். இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சப்புன்னு போச்சே. அம்மா உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கொடு. எதுக்கு? என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்னை கேட்கறதுக்கு நான் பயந்தேன் பாரு. பயந்தா எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது லோன்னு அலையிற கிளாஸ். இந்த செருப்பு முதல்ல சிரிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு. உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு.
இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. நான் பார்க்க போறியே உன் பின்னாடியே வரேன். இனிமே அதான் எனக்கு தொழில். ஹாய் ராதா, எப்போ இந்த மெட்ராஸ்ல இருந்து? நேத்துதான். ஹவுஸ் லைஃப் வழக்கம் போல தான். ஆமா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சா? ஓ எஸ். ராதா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல்லயே டீச்சர்ஸா இருக்காங்க. ஷீ இஸ் ரேவதி, மிஸ்ஸஸ் பொன்னம்மாள் தேவராஜ், உஷா அண்ட் மரியா. நான் ஸ்டெல்லாவோட கிளாஸ்மேட். மை நேம் இஸ் ராதா. உங்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டாட்டர். ஸ்டெல்லா, நாளைக்கு நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. நாளைக்கு ஸ்கூல்ல எந்த சாக்கு சொல்லக்கூடாது. என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் சார். எக்ஸாமினேஷன்ல நல்லா எழுதிருக்கியா? அப்பா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காரு. ஃபாதர், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. வரேம்மா. ஸ்டெல்லா, ஈவினிங் ஒரு முக்கியமான மாஸ் இருக்கு. சர்ச்செல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வைமா. எஸ் ஃபாதர். வரேன். ஸ்டெல்லா, ஃபாதர் உனக்கு ஆதரவா இருக்காருல்ல? 5 வயசுல இருந்து வளர்த்துட்டு வராரு. அவரோட பிளெஸிங்ஸ்ல நான் நல்லா இருக்கேன். பாபு, அந்த ரெண்டு வீட்டுல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளே, யாரா அந்த பொண்ணு? எந்த ட்ரெஸ்? ரெட் அண்ட் ஒயிட். கண்ணு பட்டாச்சா சார்? அது நம்ம எஸ்டேட் மேனேஜரோட பொண்ணு. அவருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்காளா? நீங்க எஸ்டேட் மேனேஜர் வச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்க சம்சாரம் நல்லாவே இருப்பாங்க. டேய், அவகிட்ட போய் முதலாளி, அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்டீங்க. அது எழுதுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா வந்து நின்னுச்சு. இது பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு, படிச்ச பொண்ணு, பலாருன்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிரும். அந்த அறையை நான் வாங்கிக்கவா? அது இல்ல மேன், அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்ல நான் கொடுக்கறேன்னு போய் சொல்லு. இப்பவே வா. எஸ். பாவம், குழந்தை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுமே. கோ மேன். எஸ் சார். மேடம், மிஸ் தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவர் இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவ கைய கட்டணவன் தான். அவ்வளவு மரியாதை. இது ஊட்டி குளர்ல கட்டிருப்பாங்க. ஏய், என்ன சாப்பிடுறீங்க? புட்டிங்கா ஐஸ்கிரீமா? குழந்தைங்க பாவம் ரெண்டு கலந்தே சாப்பிட்டோம். எப்படியும் பில்ல பே பண்ண போறது அவர் தானே. வாட் பில்? பில் இதுல எங்க முதலாளிக்கு உனக்கு புடிச்சு போச்சுன்னா எவ்வளவு வேணா செலவிப்பாரு. இப்ப நீங்க விளையாட்டா இந்த ஹோட்டல் வேணும்னு கேளுங்களேன், வாங்கி கொடுத்துருவாரு. ஏ மிஸ்டர் சிஸ்டர், நாங்க இந்த ஹோட்டல்ல வாங்க வரல, நிம்மதியா சாப்பிட வந்திருக்கோம். பில்ல பே பண்ண என்கிட்ட பணம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இடியட். இதையும் போய் சொல்லணுமா? அது உங்க சௌகரியம். நான் சொன்னேன், அவர் கேட்கல. இது படியாது. என்னடா சரின்டா? இடியட்னா என்ன என்ன முதலாளி, இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஒண்ணு வந்துச்சேன், அதான் நம்ம லெவல். நான் என்ன செய்யறேன், நாளைக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போறேன். ஏதாவது மாட்டோம். இடியட். நீங்களுமா? இந்த ஹோட்டல் மேனேஜர் வர சொல்லு. இப்பவே வா. கோ மேன். எஸ் மேனேஜர். என்ன துணிச்சல் பாரு. என் பிள்ளை அவன் பே பண்றானா? அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர்கிட்ட நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். மேனேஜர், இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் பிள்ளைய நான் பே பண்ண போறேன். ஓகே, கோ ஹெட். என் பில்லு சேர்த்து தானே? ஸ்டூபிட். ஓ, யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பில்லையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றாங்க. மிஸ்டர், who are you to pay our bill? I say. நாங்க 5 பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன். மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். ஆளுக்கு 8 ரூபாயா? What an insult. ஏங்க, இன்னைக்கு சமையலுக்கு என்ன? புறாவா முயலா எத்த சுட போறீங்க? வேட்டைக்கு வந்தா லக்கு வேணும் மேன். சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நான் உனக்கு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டீங்களா? நோ. நீங்க நிஜமாவே நல்லா சுடுவீங்களா? உனக்கு என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு.
போய் நில்லு மேன். அட பின்னாடி போ மேன். இன்னும் பின்னாடி போ மேன். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் சார். எதுக்கு சார் இந்த மிலிட்டரி வாக்கு? கூப்பிட்டா நானே வருவேனே, நீங்க எதுக்கு அனுப்பமா? சார் சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமான்னு கேட்டேன்ல, சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டு காட்டுறேன். எங்கயா பழம்? தலையில வை மேன். சார் உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணும்னா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வை மேன். ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாக்குல சனி. உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க. சார் சார் பாஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். எனக்கு கல்யாணம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜீப் பாரத் மேல வச்சு சுடுங்க சார். ஏன்னா ஜீப்புக்கு கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது பாருங்க. செடியா இருமா. சார் நான் ஆடுறேன். என் பாடி இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா சார்? ஒரு 1 2 3 சொல்லுங்க சார். 1 2 3. ஏன் குடியில? பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம இரு. சரி என்ன புகட்டீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? பழம் செதறியாச்சு. என்ன மேன் ஆச்சு உனக்கு? நீங்க கிங்ல ஷூட்டிங் சார். ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோடு இருக்கேன் மட்டும் தான் எனக்கு புரியுது. வேற ஒரே அளவும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப் ஜீப். Baby, it is just a joke. Hello, boy. It is just a joke, huh? Congratulations. Congratulations. Nonsense. பாலு, உங்க தம்பி கோபி உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கான்? ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான்? சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கா. அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல. முதலாளி முதலாளி யூ see மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதுன்னு விட்டாக்க நேத்தி அவர் தொப்பியை உண்டி விழாத அடிக்கிறான். உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம். அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டாவெல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி என்ன மன்னிச்சிருங்க. உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதிரத்துக்கு அவனுக்கு யோகிதை வேணுங்கிறது சொல்லுங்க. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்ட நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி அவனுக்கு சரி, இதோடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ. மிஸ்டர் பாலு, சார் நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப், ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சது மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒண்ணு ஜாஸ்தி வேலை இல்ல, அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்திக்காத. காலையிலே நீ ஒர்க் ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன். கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்போ உங்களுக்கு வேலை பத்தாது. எனக்காக காலையிலே எந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? உட்காருங்க. அடடே அண்ணே, டெஃபினட்டா மழை தான் வர போகுது. 2 பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம். உட்காருங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடுவோம். ஏய் கோபி, மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ முறை தவறி நடந்துட்டியாமே. யார் இந்த ரமேஷ்? அது கூட உனக்கு தெரியாதா? கிண்டலா? இந்த எஸ்டேட் மோலாடி. அவரை நீ அவமானப்படுத்திட்டியாமே. அவர் தலையெழுத்து பட வேண்டியிருந்தது பட்டார். இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம். நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறேன். அவருடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தகுதி என்ன?
நீ யாரு அவருடைய ஆட்கள் அடிக்க அவரை கேலி செய்ய கிண்டல் பண்ண? அவருக்கு அந்த இருக்குன்னு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அந்த பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுட்டு தான் அவரை நீ எழுத்துட்டியா? இங்க வர்ற, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுறது கிடையாது. இன்னைக்கு ஒன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. இந்த பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல, மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுட்ட, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட ஏதோ சொல்லிருக்காரு, நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படிதான் பேசுவாரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து. நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தை அடக்கி பேசுற. நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போகணும். இம்பாசிபிள். என்ன கோபி, பாதி சாப்பாட்டுல எழுந்து போறேன். சாப்பாடு வேண்டாம், ஒரு பண்ண வேண்டாம். என்னங்க, அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை. நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது.